கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கணத்தை குறித்து பார்த்து வருகிறோம். என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். உன்னுடைய கணத்தை அவனுக்கு கொஞ்சம் கொடு என்று சொல்லி ஆண்டவர் மோசைக்கு கட்டளை எடுக்கிறார். மோசைக்கு அப்புறம் இந்த ஜனங்களை வழிநடத்துறதுக்காக நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா 18 சொல்லப்பட்டிருக்கிறது. மேய்ப்பெண் இல்லாத ஆடுகளுக்கு ஒரு நல்ல ஆண்டவரை என்ன எடுத்துக்கொள்ள போறீர், எனக்கு அப்புறம் அந்த சபையை மாய்க்கிறதுக்கு இந்த ஜனங்களை வழிநடத்துறது மேய்ப்பெண் வேண்டுமே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நுனியின் குமார் நாயகன் ஜோசுவாவை அபிஷேகம் பண்ணுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய கணத்துல இந்த ஜனங்களும் என்ன பண்ண பயப்படும்படி என்ன. அப்போ அவர்களை நீ என்ன பண்ணு, மோசையை நீ என்ன பண்ணு, அவனை கனப்படுத்துங்கிற. அவன் கனப்படுத்தினா என்ன, அவனுடைய கையை வைத்து அவனுக்கு என்ன பண்ணுகிறார், அவன் மேலே அந்த அபிஷேகத்தை அவனுக்கு மோசைகள் இருந்த அபிஷேகம் ஜோசுவாக்குள்ள வரும்படியாக ஆண்டவர் கிருபை செய்கிறார். தேவ பிள்ளைகளே பாருங்க, ஊழியக்காரன் தனக்கு கீழே இருக்கிற ஊழியக்காரனை மற்ற ஜனங்களும் கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரும் விரும்புகிறார். மோசை போக்குறார். எல்லாரும் மோசையை தான் கனப்படுத்திட்டு இருந்தாங்க. மோசை நிறைய அற்புதங்களை செய்தாரு, அதனால அவங்க கனப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ மோசை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட போறார். அப்போ என்ன பண்ணணும், யோசுவாவுக்கு ஆண்டவர் அந்த அபிஷேகம் கொடுத்துட்டார். அப்போ உன்னுடைய கணத்துல அவனுக்கு கொடு என்று சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய ஸ்தாபனமா இருக்கலாம், ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருக்கலாம், ஒரு பெரிய ஊழியக்காரனா இருக்கலாம், ஒரு பெரிய பாஸ்டரா இருக்கலாம். இங்க பாருங்க, தேவன் என்ன பண்ணுகிறார் பாருங்க. யான் காலத்துக்கு அப்புறம் தேவ பிள்ளைகளே, இந்த ஜனங்கள் அங்க என்ன பண்ணணும், வேதத்துல சொல்லப்படுகிறது தேவ பிள்ளைகளே, ஆனா அவனுக்கும் கீழ்ப்படியும்படி, யோசுவாவுக்கு இந்த ஜனங்கள் கீழ்ப்படியும்படி உன்னுடைய கணத்தை கொடு. உனக்கு கீழ்ப்படுத்த போல அவங்களுக்கு கீழ்ப்படியணும். அப்ப அந்த கணத்தை கொடு. அந்த கணத்தை கொடுக்கறதா எப்படி கொடுக்க முடியும்? தேவ பிள்ளைகளே, மோசையை வாங்கித்தான் அருமையான எனக்கு அப்புறம் ஒரு மேய்ப்பன் வேண்டும்னு சொல்லி, அதுக்கப்புறம் வேதவசனம் சொல்லுகிறது, அவன் மேலே கை வைத்த உடனே மோசைக்குள்ள இருந்த ஆவின் கிருபை வல்லமை எல்லாம் ஜோசுவாவுக்கும் கடந்து வருகிறது. அப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் கிருபை இல்லைன்னா, ஊழியக்காரனுக்கு தலைமை தத்துவத்துல வல்லமை இல்லைன்னா, அதிகாரம் இல்லைன்னா ஜனங்கள் விசுவாசிகள் மதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இதை செய்யறது இல்லை. நான் தலைமை தத்துவத்தில் இருக்கிறேன், அடுத்தால என் காலத்தோடு என்ன பண்ணணும், ஐயா அவனை நான் இப்படி நான் இது பண்றது அப்படிலாம் நினைக்காங்க. உங்களுக்கு கீழே என்ன ஊழியக்காரனோ அதை தேர்ந்தெடுத்து அவனை கனப்படுத்த சொல்லுங்க. சபையில விசுவாசி இடத்துல சொல்லுங்க, எனக்கு அடுத்தால் இந்த ஊழியக்காரன் தான் வருகிறான், எனக்கு அடுத்தால் இந்த ஊழியத்தை நடத்துறவன் இருந்தான், எனக்கு அடுத்தால் இந்த சபை நடத்துறவன் இருந்தான், எனக்கு அப்புறம் இந்த தேசத்தை வழி நடத்துறவன் தான் அப்படிங்கிறத அவனை கணத்தை நீங்க கனப்படுத்திட்டு போங்க. இருக்கும் போதே கனப்படுத்துங்க. அப்பதான் அந்த விசுவாசிகள் அவங்க விசுவாசிப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அந்த கனப்படுத்தாம தான் என்ன ஆகிறது, அந்த ஊழியக்காரர் மறித்த உடனே சபை 2ஆக பிரிகிறது, 2 4ஆக பிரிகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஊழியக்காரனே, தேவ பிள்ளைங்க, நீங்க கம்பெனி 2ஆக பிரிகிறது, குடும்பம் 2ஆக பிரிகிறது. உங்களுக்கு அடுத்தால யார் உங்களுக்கு தலைமைத்துவத்தில் வரணுங்கிறத நீங்க இருக்கும் போதே அவர்களை அபிஷேகம் பண்ணி, அந்த ஜனங்கள் எல்லாம் இவருக்கு கீழ்ப்படின்னு சொல்லி அவர்கள் மேல அபிஷேகம் பண்ணி, அவர்கள் தேவ பிள்ளைகளே, அவர்களே தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து, சபைக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து, நீங்க குடும்பத்துக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து, கம்பெனி முன்பாக ஒப்பு கொடுத்து அவர்களை மேம்படுத்துங்க. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரன் செய்யறது இல்லை. தலைமை பாசு அவங்க கூட செய்யறது இல்லை, பெரிய தீர்க்கதரிசி அவங்க கூட செய்யறது இல்லை, பெரிய ஊழியக்காரர் அவங்க கூட செய்யறது இல்லை. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, மோசே என்ன தெளிவா அவன் தன் பிள்ளைக்கு அந்த கணத்தை கொடுக்கல. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஜோசப், நுனியின் குமாரனாய் ஜோசப்பை கனப்படுத்தும்படியாக ஆண்டவர் சொல்கிறார், மோசையும் கனப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகள், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீ உயிரோடு இருக்கும் போதே நீ அடுத்தல யாருக்கு என்ன சென்று கனப்படுத்தி விடு. தேவப்பிள்ளை, அப்படி கனப்படுத்தினா தான் அந்த ஜனங்களை விசுவாசிப்பாங்க. அதை தொடர்ந்து அந்த ஜனங்களை வழிநடத்த முடியும். எத்தனை பேரும் அதை வழிநடத்த முடியும்? கனப்படுத்தாம தான். தேவ பிள்ளையே, அவன் பேதுரு அஞ்ஞான நம் பவுல் எழுதுகிறாரு, ஒவ்வொரு நிருபங்களுக்கு எழுதுவாரு, என்னை போல தீமோத்தேயும்
கிரிகள் நடப்பிக்கிற அவனை அசட்டை பண்ணாதங்கிறார். என்னை போல தீத்து கிரிகள் நடப்பிக்கிறான் அவனை அசட்டை பண்ணாதங்கிறார். தன் சீசனை அசட்டை பண்ணாதங்க என்று சொல்கிறார். என்ன நான் தான் கிரி செய்கிறோம் மட்டும் இல்லை, என்னுடைய சீசர்களும் அற்புதங்கள் செய்கிறாங்க, அவங்களுக்கு வேண்டிய கணத்தை கொடுங்க என்று சொல்லி ஒவ்வொரு நிறுவனத்திலையும் எழுதுகிறார். தேவப்பிள்ளைகளே, மோசே மறிக்கிறதுக்கு முன்னாகவே இதெல்லாம் அந்த கணத்தை யோசுவாவுக்கு கொடுத்தார். தலைமைத்தத்தில் இருக்கிற தேவப்பிள்ளைகளே, உங்களுக்கு எத்தனை சபைகள் இருக்கிறது, எத்தனை கம்பெனி இருக்கிறது, எத்தனை உங்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது, தேவப்பிள்ளை எத்தனை தொழில் இருக்கிறது, உங்களுக்கு அடுத்தால நீங்கள் யாரும் வர வேண்டுமோ அது இருக்கும்போதே தேவ சமூகத்தில் கேட்டு அவரை அபிஷேகம் பண்ணி அவர்களை கனப்படுத்தி சபைக்கு முன்பாக இவர் தான் எனக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கனப்படுத்தும் பொழுது தேவப்பிள்ளைகை மோசையை எப்படி உங்களை கொண்டு எந்த இடத்துல நல்ல மாதிரி அடக்கம், அதே போல தேவன் அடக்கம் பண்ணுவார், மனுஷன் அடக்கம் பண்ண தேவையில்லை. தேவப்பிள்ளைகளை, அது மோசைக்கு கொடுத்த கட்டளையை கடமை அவன் செய்து முடித்தான். உங்களுக்கு எனக்கும் அந்த கடமை இருக்கிறது. அந்த கணத்தை நாம செய்யணும். உங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு செய்யணும். யாருக்கு செய்யணுமோ அந்த நீங்க இருக்கும்போது அவங்களுக்கு வேண்டிய கணத்தை நீங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டு போகணும். தேவப்பிள்ளைங்க அப்படி கொடுத்தாதான் சபைகள் உடையாது. இல்லைன்னா உங்கள் சபை ஒன்று நாளாக உடஞ்சிரும், ஒன்றுக்கு தண்ணிக்கு வெட்டி எல்லாம் உடஞ்சிரும். இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிருபாசனம் சொல்லி இருந்துறது. ஐயா ஏசுதாசன் ஐயா இருந்தாங்க. தேவப்பிள்ளைகளே, அங்கே பாருங்கள், கிருபாசனத்தில் அவங்க என்ன பண்ணலை, சரியானபடி அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் யார் இருக்கணும் அப்படிங்கிற சொல்ல அவன் கையில் பிடிச்சதை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், 2 சபை 3 சபை 5 சபைன்னு சொல்லி எல்லாம் கையில் பற்றிட்டாங்க. தேவப்பிள்ளைகளே, அவர் ஒரு ஆளை நிர்வகிச்சிருந்தாரு. ஆனால் எல்லாரும் கூப்பிட்டு அது தெரிவிச்சாரா என்னங்கிறது நமக்கு தெரியல. அதனால பாருங்க, அந்த கிருபாசனம் அப்படி சிதறடிக்கப்பட்டு விட்டது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க இதே போல நிறைய சாபனத்தை சொல்ல முடியும். தேவப்பிள்ளைக்கு நீங்க இருக்கும் போதே அந்த சாபனத்துக்கு, இந்த ஜனங்களுக்கு, இந்த சபைக்கு, குடும்பத்துக்கு, நீங்க செய்கிற தொழிலுக்கு, தேவப்பிள்ளைகளை செய்கிற வேலைகளை யாரை கனப்படுத்த வேண்டுமோ அதை கனப்படுத்தி அவர்களை மேன்மைப்படுத்தி அவர்கள் எல்லாம் கீழ்ப்படிபடியாக ஆண்டவர் சொல்கிறார். அவர்கள் எல்லாம் எங்களுக்கு கீழ்ப்படியும், யோசுவாவுக்கு கீழ்ப்படின்னு சொல்லி நீ உன்னுடைய கணத்தை நீ அவன் பண்ணிட்டு ஜனங்கள் முன்னால் சொல்லிட்டு கடந்து போய் என்று சொல்கிறான். அவன் செய்து முடித்தான். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய கணத்தை யாருக்கு செய்ய வேண்டும், அந்த கணத்தை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மளை வழிநடத்துவார். கண்கள் மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. மோசையை பார்த்து சொன்னரே, அவர்கள் எல்லாம் ஜனங்கள் எல்லாம் கீழ்ப்படியாக உனக்குள்ள இருக்க கணத்தை அவனுக்கு கொடு என்று சொல்லி, அப்பா தப்பனே அந்த ஜோசுவாவுக்கு அந்த கணத்தை கொடுத்த தேவனை, மோசை மூலமாக அந்த கணத்தை கொடுத்த தேவனை ஸ்தோத்திரம். எங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கும் மற்ற ஜனங்கள், சபை விசுவாசிகள், அப்பா ஊழியர்கள், அப்பா தப்பனே கம்பெனி அப்பா வச்சிருக்கிறவங்க அவர்களெல்லாம் கனம் பண்ண முடியாத அப்படி நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யத்தக்க கிருபை செய்ய முடியாது சொல்லிக்கிறோம். அப்படி செய்யறதுக்காக சொல்றோம். அப்படி நாம மகிமைப்பட்டப்பா அடிக்கிறதுக்கு ஆசீர்வதிக்க பெரிய காரணம் இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதித்து ஜெயமெடுக்கிறவர்களால நம்மை God bless you. அந்த கணத்தை யோசுவா மோசை ஜோசுவாவுக்கு அந்த கணத்தை கொடுத்தா, அதே போல் அந்த கணத்தை கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியம்